இஸ்லாமியர்கள் தங்களிடத்தில் உண்மை உள்ளது என்கிற ஒரு நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த நம்பிக்கையை ஆராயாமல் உறுதிப்படுத்தாமல் பிற மதத்தாரை கேள்வி எழுப்புகிறவர்களாக இருக்கிறார்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. கண்டிப்பாக கேள்வி எழுப்பணும். ஏன்னா உண்மையை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்பது தான் ஒரு மனிதனுடைய சிறந்த நோக்காக இருக்க முடியும். ஏன்னா ஒருவன் அழிந்து ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடி, நரகத்திற்கு போகாதபடி அவனுக்கு மோட்சம், ஜன்னா, நித்திய ஜீவன் வர வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு நல்ல ஒரு மதத்தினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கும். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுபோலத்தான் இஸ்லாம் அநேகரிடத்தில் அவர்களுடைய நம்பிக்கை குறித்து கேள்வி கேட்கிறது. இஸ்லாமினுடைய பெருமைகளையும் அது சொல்லுகிறது. பெருமைகளை சொல்லும் பொழுது குறிப்பாக இஸ்லாம் என்ன தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், அது கடவுளிடத்திலிருந்து வந்த மதம். முகமது நபி உண்மையான ஒரு நபி, அதாவது தீர்க்கதரிசி, காட்ஸ் மெசஞ்சர். அவர் தான் கடைசியானவர், அவருக்கு அப்புறம் யாரும் இல்லை. அவர் தான் தீர்க்கதரிசிகளிலே அல்லது ப்ராஃபட்ஸ்லே, நபிகளிலே அவர்தான் சிறந்தவர் என்றும் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லை, குரான் தெய்வமால், அல்லாவால் அருளப்பட்டது. அதை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. குரான் பர்ஃபெக்டான ஒரு புஸ்தகம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் குரானை நம்புகிறார்கள், குரானை பின்பற்றுகிறார்கள் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவர்களிடத்திலையும் கேள்வி எழுப்பணும். இதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்குது, குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் குரானை பின்பற்றுகிறார்களா? இப்போ சூரா அல் ஹுத் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, குரான் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுது. அடுத்தது சூரா அல் அன்ஆம் 6ஆம் அதிகாரம் 114வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, விரிவான விளக்கமான வேதத்தை இறக்கியுள்ளேன், சந்தேகம் கொள்ளாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அடுத்தது சூரா அல் மாயிதா 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த குரானை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுது குரான். கடைசியா சூரா அல் கசஸ் 28ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரானை பின்பற்ற வேண்டும். நீங்கள் குரானை பின்பற்றாதவர்கள் என்றால் உங்களுடைய சுய இச்சையின்படி நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தவறானவர்கள், தவறானவைகளை செய்கிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்து. இப்போ இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை, இந்த குரானை இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு சாதாரண அடிப்படையான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இஸ்லாமியர்களுடைய 5 தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான 5 தூண்கள். ஷஹாதா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் தவிர வேற எந்த ஒரு தெய்வமும் கிடையாது, முஹம்மத் அவங்களுடைய நபி அப்படிங்கிறது தான். 2வது 5 வேளை தொழுக வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய 2வது பில்லராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹஜ், அதாவது மெக்காவை அவர்கள் ஒரு முறையாவது பிரயாணப்பட வேண்டும், தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபட அப்படிங்கிறது. 4வது அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும் ரமதான் காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5வது என்னன்னா ஜகாத், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக தங்களில் இருந்ததை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கடைபிடித்தால் இவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உண்மையிலே இப்படி தான் குரான் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவங்களுடைய அடிப்படை
நம்பிக்கை, சுன்னா, அதாவது இவங்களுடைய அடிப்படை பிராக்டிஸ் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். முதலாவது ஷஹாதாக்குள்ள வருவோம். லா இலா இல்லல்லா முஹம்மத் ரசூலுல்லா அப்படிங்கிற ஒரு ஷஹாதா குரானில் கிடையவே கிடையாது. இங்கே ஒரு துண்டு அங்கே ஒரு துண்டா இருக்குதே தவிர இந்த மாதிரி ஷஹாதா சொன்னால் அவன் முஸ்லீம் ஆக்கப்படுவான் என்கிற ஒரு ஷஹாதாவே குரானில் கிடையாது. இது பிற்பாடு இவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. உதாரணத்திற்கு கிறிஸ்தவத்தினுடைய வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தராகிய ஆண்டவரை உன் இருதயத்தில் நீ விசுவாசித்து உன் வாயினால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதை கோட்பாடாக வச்சுதான் இவங்க இந்த ஷஹாதாவை உருவாக்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு ஷஹாதா குரானில் கிடையவே கிடையாது. இங்கேயும் அங்கேயும் டிவைடடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். முழுசா ஷஹாதா சொன்னால் ஒருவன் முஸ்லீம் ஆவான் அப்படின்னு குரான் சொல்லவே இல்லை. இது இவங்களா பிற்பாடு சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 முறை தொழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரானில் எந்த ஒரு இடத்துலையும் 5 முறை தொழுகை செய்ய வேண்டும், இந்தெந்த நேரத்தில் 5 முறை தொழுகை செய்ய வேண்டும் என்று சொன்னதே கிடையாது. இது இவர்களாக கூட்டி சேர்த்த ஒன்று. குறிப்பாக ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற ஒரு மதத்திலிருந்து இதை எடுத்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு சூரா அல் ஹுத் 11ஆம் அதிகாரம் 114வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். காலை மாலை மத்தியானம் ஒரு வேளை தொழுகை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்த்தாலும் 3 தடவை தான். ஆனால் இவங்க 5 முறை பண்ணுவாங்க. குரானில் அதை பற்றி சொன்னதே கிடையாது. இதெல்லாம் பிற்பாடு சேர்க்கப்பட்ட பழக்க வழக்கங்களாகும். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ், மெக்கா போகிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டும். ஹஜ் சென்றால் உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும், நீக்கப்படும், அல்லாஹ் அதை அங்கீகரித்தால் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குரான், ஒரு சூறாவோ எதுவும் அங்கே கொடுக்கப்படவே இல்லை. அதிகபட்சம் சூரா அல் ஹஜ் அப்படிங்கிற இடத்துல ஹஜ்ஜை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதாவது தன்னுடைய மரணத்திற்கு உள்ளாக ஒரு முறை கண்டிப்பாக செல்ல வேண்டும் அப்படியெல்லாம் எங்கேயுமே அதை பற்றி சொன்னதே கிடையாது. இது இவர்களாக உருவாக்கின ஒரு விஷயம். அடுத்தது நோன்பு இருப்பது. ரமதான் காலத்தில் நோன்பு இருப்பது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க இந்த நோன்பை எப்படி தொடங்குவாங்க, எப்படி முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறையை பார்த்து, இந்த பிரசன்ட் மூன், அந்த பிறை தோன்றும் பொழுது அந்த நோன்பை தொடங்குவார்கள். அடுத்த மாதம் மீண்டும் அந்த பிறை வரும் பொழுது மீண்டும் அந்த ரமதானை முடிப்பார்கள், நோன்பை முடிப்பார்கள். இதுதான் இவர்களுடைய பழக்கமாக இருக்குது. ஆனால் குரானில் ஒரு இடத்துல கூட இந்த பிறையை குறித்தோ இப்படி தான் தொடங்க வேண்டும், இப்படி தான் முடிக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு சூறாவோ அல்லது எந்த ஒரு வசனமோ கொடுக்கப்படவில்லை. அதுபோல் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நம் மனப்பூர்வமாக ஒருவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறத நம்ம வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், பைபிள்ல எல்லாம். ஆனால் இங்கே ஜகாத் அப்படிங்கிறது இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் அதை கொடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் அதை கொடுக்குறேன். இந்த இடத்துல அன்புங்கிறது இல்லாமல் போகுது. அப்போது நீங்கள் இங்கே குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்த இந்த 5 அடிப்படை இஸ்லாமிய நம்பிக்கை குரானை சார்ந்தது அல்ல. பிற்பாடு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட ஹதீஸ் அல்லது இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது அந்த ஊரை சுற்றி இருக்கிற இந்த மற்ற மதத்தினருடைய அந்த நம்பிக்கைகளை எடுத்து இவர்கள் பிராக்டிஸ் செய்து கொண்டு வருகிறார்கள், சுன்னா செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்தை கேள்வி கேட்கிறார்கள். தங்களிடத்தில் உண்மை இருக்கிறது என்றும் தங்களுடைய மார்க்கம் உண்மை என்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் இருவரும்
சேர்ந்து குழியில் விழுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த இஸ்லாமியருடைய கண்கள் திறக்கப்பட நாம் உண்மையுள்ள தெய்வமாகிய யாவே, தெய்வமாகிய யெகோவா தெய்வம், அதாவது இந்த பூமியில் மனுஷனாகிய இயேசுவாக இந்த பூமியில் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிப்போம். இவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், இவர்கள் ரட்சிக்கப்படட்டும், நித்திய ஜீவனை அடையட்டும், நரகத்திலிருந்து இவர்கள் விடுபடட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.